ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது என்ன புக்கு அப்படின்னாக்கா, வேள்பாரி சாகித்ய அகாடமி விருது பெற்ற சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேள்பாரி புக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்குது. ஒரு நாவல் படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோட நம்ம ஃபுல்லாகவே படித்து முடிச்சுட்டு தான் வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அதில் எந்த இடத்துலையுமே ஒரு போர் இல்லாமல் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. இதில் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய பெயர்கள் எல்லாமே, தமிழ் பெயர்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது. அதே சமயத்தில் அவங்க வாழ்க்கை முறை, அவங்க சாப்பிட்ட உணவுகள், அங்கே இருந்த பறவைகள், விலங்குகள், ஒரு பாம்பு, இதுகள்லாம் பெயர்கள், அதுகளுடைய இதெல்லாமே ரொம்ப அழகாக அருமையாக கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். புக்கை பொறுத்த மட்டும் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி தான் கொடுக்குறேன். ஃபுல்லாக சொல்ல முடியாது, அவ்வளோ லென்த்தியான புக்கு. பட் புக்கு தான் பெருசாக இருக்கே ஒழிய ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பரம்பு மலையையும் தன்னுடைய குடிகளையும் நேசித்து சுவாசிச்சும் ஆட்சி செஞ்சு பாதுகாத்து கொண்டிருந்தவன் தான் குறுநில மன்னன் பாரி. அவன் வேளிர் குல தலைவனாக இருக்கிறதுனால அவனுக்கு வேள்பாரின்னு பேர். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு நாம தெரிஞ்ச ஒற்றை வரி நாயகன் பாரியினுடைய இணையற்ற வீரத்தையும் சுனை நீரை விஞ்சக்கூடிய அவனுடைய ஈர நெஞ்சையும் அறிய பாரியோடு பரம்பு நாடு எங்கும் நம்ம பயணிக்கலாம். மூலப்பாடல் அப்படின்னு சொல்லி பாடலோட ஆரம்பிக்கிறாங்க. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருமே கடலை பார்க்கணும். ஏன், அது அவ்வளோ பறந்து விரிந்தது, அளவற்றது. முன்னால போய்கிட்டு இருந்த நீலன் சட்டன்னு திரும்பி நேர்கொண்டு எங்கள் பாரியினுடைய கருணையை விடவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறாரு. கபிலர் காலத்துக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதை. மாமிசத்தையும் கிழங்குகளையும் நெருப்புல சுடாமலேயே அதை உண்ணக்கூடிய பக்குவத்துக்கு மாற்றினாங்க. அன்னையிலிருந்து நெருப்புல சுட்ட உணவுகளுக்கு ஆண் உணவு அப்படின்னு பேர் வச்சாங்க. நீர்ல வேக வைக்கப்பட்ட உணவுகளுக்கு பெண் உணவு அப்படின்னு பேர் வச்சாங்க. நஞ்சு முறி பனம்பூ, குட்டையில தேங்கி இருக்கக்கூடிய நீர்ல நஞ்சு ஏறி இருக்கும். எந்த குட்டை நீர்லையும் இந்த பனங்குருத்து பூவை போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நீரை அருந்துவாங்களாம். அதுல எந்த விதமான நஞ்சும் இருக்காதான். ஏழிலை பாலை அப்படின்னு ஒரு மரம், பெண்ணுடைய அணுக்கத்தால மலரக்கூடிய மரம். அது தனைமயக்கி மூலிகை. இது நினைவாற்றலை மயக்க வைக்கும். திரளி மரம் சேர சோழ பாண்டியர்களுக்கு ரொம்ப பிடித்தமான மரம். நாவற்பழம் காடு பற்றின அறிவை உண்டது. நாவற்பழத்திலேயே நிறைய வகைகள் இருக்கு. நரி நாவல், வெண்ணாவல், நீர் நாவல், கொடி நாவல், சிறுநாவல், பூநாவல் அப்படின்னு வகைகள் இருக்கு. இதுல நரி நாவலுக்கு துவர்ப்பு சத்து அதிகம், வெண்ணாவல்ல புளிப்பு அதிகம், கொடி நாவலோட சுவை அலாதி, சிறுநாவல் இளங்காரம், பூநாவலை உதிரப்போக்கு நிற்காத இளம் பெண்கள் தான் அதை சாப்பிடணும். காக்கா விரிச்சி அப்படின்னு ஒரு பறவை இனம் இருக்கு. இது வௌவால் இனத்தை சேர்ந்த ரத்தம் குடிக்கக்கூடிய பறவை. பருந்துகளையே வேட்டையாடும். 60ஆம் கோழியினுடைய கறி அப்படிங்கிறது காட்டினுடைய அதிசயங்கள்ல ஒண்ணு. இதனுடைய கழிவிலிருந்து தீப்புல் அப்படிங்கிற ஒண்ணு முளைச்சு வரும். அத்தா பொருத்தி மூலிகை, சதையே அறுத்துக்கிட்டு போனாலும் அறுத்ததை பொருத்தி கொடுக்கக்கூடிய மூலிகை இது. நிறைய அந்த காட்டுக்குள்ள அவங்க பயன்படுத்திய பொருட்கள், மூலிகைகளோட பெயர்கள் நிறைய வித்தியாசமாகவும் நம்ம கேள்விப்படாததாகவும் இருக்கு. பாரியினுடைய மனைவி பெயர் ஆதினி. அவங்க பொதினி மலை குலமகள். பாரியினுடைய மகள்கள் பேரு அங்கவை, சங்கவை. கொல்லிக்காட்டு விதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத காக்கா கொல்லி விதை அப்படின்னு சொல்றாங்க. நள்ளிரவில் மலரக்கூடிய மலர் மயிலை மலர். வண்ணங்களை எல்லாம் வாசனையாக்கி ஒளிரக்கூடியது. நாகப்பச்சை வேலி அப்படின்னு ஒரு செடி வகை இருக்கு. இது வெறிமணம் கொண்ட செடி. முதிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இலைய கூட அந்தரத்துல அங்கேயே நிறுத்திடும். ஏழிலைப்பாலை அப்படிங்கிற மரத்தினுடைய வாடைய நுகரக்கூடிய யானைகள் காத தூரத்துக்கு ஓடிடும். தெய்வ வாக்கு சொல்லக்கூடிய விலங்குகள் ரொம்ப சின்னது. ஆந்தையினுடைய முகமும் அணிலோட உடலும் குரங்கனுடைய கால்களும் உடையது. அசுனமா அப்படிங்கிறது இசைக்கு மயங்கக்கூடிய ஒரு பறவை. இது சாந்து உருண்டை அப்படின்னு ஒரு உருண்டை அங்க பழங்குடி மக்கள் அதை ரெடி பண்றாங்க. சுவை பறவைகளை எல்லாம் வெறிக்கொள்ள செய்யும். பாண்டரங்கம் அரச குலத்தினர் மட்டும் ஆடி பாடக்கூடிய மகிழக்கூடிய ஒரு அரங்கம். அது எலிமயிர் போர்வை அப்படிங்கிறது பேரெலி மூலயமா அதை ரெடி பண்றாங்க. உடம்புக்கு கதகதப்பையும் கடும் குளிரையும் தாங்கக்கூடிய சக்தி கொடுக்கும்.
சென்றிக் கொடி இது தீப்பத்தி எரியாது, புகை மட்டுமே வரும். தேக்கன் இது காடறிந்த ஆசானை அழைக்கக்கூடிய பட்டம். தில்லை மரக்கட்டையினுடைய புகை கண்ணுல பட்டா கண் பார்வையே போயிடும். கருநெல்லி அதிசய கனியான இந்த கருநெல்லிய பகல்லையும் விண்மீன் கூட்டத்தை பார்க்கலாம். பாரியினுடைய வரலாற்றோட வெகு நயமான பாத்திர படைப்புகளையும் உருவாக்கி தன்னுடைய வசீகரமான எழுத்தால பாரியின்பால் இழுத்து வாசிக்கிறவங்களை வியப்புக்குள்ளாக்கி இருக்கிறாரு சு வெங்கடேசன் அவர்கள். இது பெரிய இலக்கியம் சம்மந்தப்பட்டதா இருக்கும், நிறைய பாடல்களா இருக்கும். நம்மளுக்கு எப்படி இருக்குமோங்கிற ஒரு இதில் தான் நான் வாங்கினேன். பட் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த புக்கை நான் 2 தடவை படிச்சிட்டேன்னா பாருங்களேன். அவ்வளோ அருமையான இலக்கிய நடையோட எந்த ஒரு இடத்துலையுமே வாசிக்கிறவங்களை போர் அடிக்க விடாத அளவுக்கு இந்த புக்கோட இதில் கொடுத்துருக்குறாங்க. படிங்க. வேலை அதிகமாக இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு புக்கை யாரும் அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இதில் பார்ட் 1 பார்ட் 2 தான் இப்போ பார்த்துருக்கோம். பார்ட் 3 பார்ட் 4 இன்னும் கொஞ்சம் நாளில் நான் போடுறேன். இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய புக்ஸ் பற்றின ரிவ்யூ கொடுத்துருக்குறேன். இது நான் சொல்லியிருக்கிற எல்லாமே ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். இது எதுவும் நான் ஃபுல்லாக கொடுக்கல உங்களுக்கு. இது ஜஸ்ட் ஒரு இதெல்லாம் இதில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் இது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி புக்கு வாங்கி படிங்க. ஓகே, பாய்.